ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை தொடர்ந்திரு என்ற குறிக்கோளை வழங்கியவர்? ஆன்சர் சி, சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசு நாளிதழின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, பெரியார். பெரியார் குடியரசு நாளிதழை 1925ஆம் ஆண்டு ஈரோட்டில் தொடங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர்? ஆன்சர் பி, சர் சையது அகமது கான். 1875ஆம் ஆண்டு இந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காளிதாசர் எந்த குப்த மன்னரின் ஆட்சி காலத்தில் அரசவை கவிஞராக இருந்தார்? ஆன்சர் பி, இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு வயது வந்தோருக்கான உரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் வெளிப்புற தலையீடு இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கருத்தை கூறியவர்? ஆன்சர் ஏ, ஜவஹர்லால் நேரு. அரசியலமைப்பு அரசியலமைப்பு சபையால் உருவாக்கப்பட வேண்டும், எந்த ஒரு வெளிப்புற தலையீடும் இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு கூறியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் டி, வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1990. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் சத்தியாகிரகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஆன்சர் டி, சம்ரான். 1917ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் சம்ரான் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தலைமையில் முதல் சத்தியாகிரகம் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1865. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளலார் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர்? ஆன்சர் சி, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி முதல் பெண் பிரதமராக 1966ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அவர் 1966 முதல் 1977 வரை பதவியில் இருந்தார். மீண்டும் 1980 முதல் அவர் படுகொலை செய்யப்பட்ட 1984 வரை பதவியில் இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.